வணக்கம். இன்று நான் உங்களுடன் ஒரு அருமையான பாடலை பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். கவியரசு கண்ணதாசின் வரிகளில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். இங்கு இந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அருமையான வரிகள். இந்த வரிகளை கண்ணதாசன் அவர்கள் புனைவதற்கு முன் எம்.எஸ். விஸ்வநாதன் சரணத்தை கொடுத்து அவரிடம் இந்த பாடலை பாட சொல்லும் பொழுது அவர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் என்ன கூறினார் என்றால், உனக்குத்தான் இதை ஒரு ஐடியா கொடுப்பி ஒன்று கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவர் இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம்னு ஒரு வரியை கொடுக்கிறாரு. கவியரசு கண்ணதாசன் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு $10 ரூபாய் இருந்திருக்குது. அதை எடுத்து உடனே விஸ்வநாதன் அவர்களிடம் நீட்டியிருக்கின்றார். அந்த தருணத்தில் அவருக்கு ஒரு புதிய சிந்தனை வந்தது. எந்த குடிகாரன் இன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்றான், இதை மாத்து, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் என்று வரிகளை மாற்றினார்கள் இந்த பாடலுக்காக. அதற்கு பிறகு அந்த பாடல் பதிவாகி பெரும் புகழ் பெற்றது. அருமையான வரிகள், அருமையான பாடல். பலர் தங்கள் வாழ்க்கையை குடித்து வீணடித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று தூங்க வேண்டும், இங்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்ற சிந்தனையில் நாளையை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பாடலை கேட்டு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் தங்களை. ஆனால் பலரும் அதை செய்வது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு தங்கள் மேல் நம்பிக்கையே கிடையாது. இன்று உங்களிடம் ஒரு உண்மையான கதையை பகிரப் போகின்றேன். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் 6000 பாடல்கள் சினிமாக்காக புனைந்திருக்கின்றார். 5000 கவிதைகளை எழுதியிருக்கின்றார். 232 புத்தகங்களை படைத்திருக்கின்றார். மாபெரும் கலைஞர், மாபெரும் படைப்பாளர். சுப்பிரமணிய பாரதியாருக்கு அடுத்தபடியாக உள்ளவர் என்றெல்லாம் பேசப்படக்கூடிய இந்த மனிதர் வாழ்க்கையில் பல காலகட்டங்களில் இன்று நான் உங்களுக்கு ஒரு உண்மையான கதையை சொல்லப் போகின்றேன். என்னுடைய தந்தையாருடன் ஒரு நெருங்கிய நண்பரான கண்ணதாசன் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு பல முறை வந்திருக்கின்றார். நான் தமிழகத்திற்கு படிக்க வரும் முன்பு அந்த ஆண்டு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய விருந்தை வைத்தார் எங்கள் தகப்பனார் அவருக்காக. அந்த விருந்தில் கலந்து கொண்டு சென்றுவிட்டு அதற்கு பிறகு நான் தமிழகத்திற்கு படிப்பதற்கு 1972ஆம் ஆண்டு தொடக்கத்தில் புறப்பட்டு விட்டேன். அந்த காலகட்டத்தில் எங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார். அங்கு ஒரு பெரிய விருந்து. ஆனால் அன்று அவர் எங்கள் இல்லத்திலே தங்கிவிட்டார். கவியரசு எங்கள் தகப்பனாரோட நெருங்கிய நண்பர். என் தகப்பனாரும் அவரும் ஒரே ஆண்டில் பிறந்தவர். 1927ஆம் ஆண்டு. அருமையான நண்பர் தங்கியிருந்தார். காலையில் என்னுடைய தாயார், இது என் தாயார் எனக்கு கூறிய ஒரு உண்மை கதை. காலையில் அவருக்கு எழுந்து வருவார் என்று காஃபியை தயார்படுத்தி அவருக்காக எடுத்துக்கொண்டு அவர் கதவை தட்டுகின்றார்கள். தட்டும் பொழுது கவியரசு கதவை திறந்து ஒரு கையில் பாட்டிலும் ஒரு கையில் ஒரு கோப்பையுடன் நிற்கின்றார். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. விடிய காலையில இப்படி இருப்பார் என்று. உண்மையான கதைதான். இதை நீங்கள் வசந்த மண்டபத்து சிவாஜி கணேசன் ஒரு கையில் கோப்பையும் ஒரு கையில் பாட்டிலுடன் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அதே மாதிரி அந்த படத்துக்கும் பாடலை எழுதியவர் தான் கண்ணதாசன் அவர்கள் தான் இருந்தார். ஒரு ஜாம்பவான் அவர்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றி அடைந்தவர். தன்னுடைய குடிப்பழக்கத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியாதது. அதுதான் அந்த வசந்த மண்டபத்தில் 2 மனம் வேண்டும் என்று கேட்டிருப்பார். அவருக்காக உள்ள பாடல் தான் என்று நினைக்கின்றோம். ஒன்று போதையை குடியை விட வேண்டும், ஒன்று குடியில்லாமல் வாழ வேண்டும் என்று. ஆனால் அவரால் அதை கடந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை. என் தகப்பனாரும் அவரும் நெருங்கிய நண்பர்கள். அவருடைய சிவகங்கை சீமையை
பதிப்பு செய்யும் பொழுது மலேசியாவில் என் தகப்பனார் தான் அதை எடுத்து செய்தார்கள். நடேசன் செட்டியார் அவர்களுடைய ஒரு நெருங்கிய உறவில் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர். பல வகையில் தகப்பனாருக்கும் அவருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கின்றது. ஒரே ஆண்டில் பிறந்தார்கள். இந்த தகப்பனார் நிறைய சமூக சேவை, பொதுநல சிந்தனை உடையவர் என்பதெல்லாம் உண்மையான ஒரு கருத்துக்கள். அதே வேளையில் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் அப்படிப்பட்டவர். வருபவர்களெல்லாம் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவர். ஆனால் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்னவென்றால் மதுவின் மேல் உள்ள ஆசைத்தான். மற்றபடி சிறந்த மனிதர்கள். கண்ணதாசன் உலக புகழ் பெற்றவர். நடேசன் செட்டியார் தன்னுடைய மாநிலத்தில் நாட்டில் தலை சிறந்த ஒரு தலைவராக திகழ்ந்தவர். பல வகையில் பல இயக்கங்களை நடத்தியவர். சமுதாயத்துக்கு பல சேவைகள் செய்தவர். இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரும் வெற்றிகளை அடைந்திருக்கலாம். சில காரணங்களுக்காக சில வெற்றிகளை அவர்களிடமிருந்து தவறிவிட்டன. இது உண்மை. நீங்களும் நானும் அதே நிலையை நாம் மாற்ற முடியும். எப்பொழுது நாம் நம்மேல் நம்பிக்கை முழுமையாக வைக்கின்றோமோ இவைகளெல்லாம் நாம் தவிர்க்க முடியும். கண்ணதாசன் என்ன கூறினார்? கவியரசு கண்ணதாசன் என்ன கூறினார் என்றால், என்னை பின்பற்றாதீர்கள், என் பாடல்களை பின்பற்றுங்கள், அதில் நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன, அவைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள் என்று கூறுகின்றார். அதனால் நம்முடைய முக்கிய பயணத்தை என்ன என்றால், எது நமக்கு தேவையோ எது நமக்கு தேவையில்லையோ அவைகளை தவிர்த்து விட வேண்டும். தேவையானவை ஏற்றுக்கொண்டு தேவையில்லாததை தவிர்த்து கொண்டு கண்ணதாசன் அவர்கள் மிக அருமையாக நமக்கு அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தை விட்டு சென்றார். பல தலைப்புகளில் அவர் எழுதியிருந்தார். எந்த வகையில் நமக்கு உதவியாக, பல வகையில் அது உதவியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட தத்துவ ஞானி நம்மை விட்டு சென்றாலும் அவருடைய புகழ் மங்கவில்லை. இன்றும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஆண்டு அவருடைய நூற்றாண்டு, என் தகப்பனார் நூற்றாண்டும் அடுத்த ஆண்டு, இருவரின் நூற்றாண்டுகள் ஒன்றாக வருகின்றன. அதனால் இருவரின் நூற்றாண்டுகளையும் நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அவர்களின் நல்ல கருத்துக்களை, அவர்கள் சாதித்ததை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் தவறியதை நாம் அவரிடமிருந்து பாடமாக கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் இதை திருத்திக் கொண்டோம் என்றால் நாமும் இன்னும் சிறப்பாக வாழ முடியும் என்பதுதான் அடிப்படை சிந்தனை. இந்த சிந்தனையில் மிக மிக முக்கியம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த தருணத்தில் என்னுடைய உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல நான் இந்த சேனலை உருவாக்கி இருக்கின்றேன். அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதை லைக் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு அருமையான பாடலை தீட்டியுள்ளேன். உறங்காத கனவை உசுப்பிவிடு என்ற பாடலை. இதை அன்றாடம் நீங்கள் கேட்டீர்கள், உங்கள் வெற்றியின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் என்பதும் உண்மை என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது ரேனா வேணுகோபால்.